அரையாண்டு கிறிஸ்துமஸ் லீவுன்னு நியூ இயர் வரைக்குமே ஒரே விடுமுறை மையமாக இருக்கிறதால மக்கள் ஃபேமிலி வெக்கேஷனுக்கு பிளான் போட்ட மாதிரியே திருடர்களும் சீசன் வேட்டைக்கு பக்காவான பிளானோட களமிறங்கி இருக்காங்க. ஹாலிடே வைபிள் இருக்கவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு இந்த சம்பவம். தங்கம் சவரனுக்கு 1 லட்சத்தை தொட்டதிலிருந்து சாமானிய மக்கள் எல்லாரும் அதிர்ந்து போயிருக்காங்க. இந்த சூழல்ல மக்கள் வாயக்கட்டி வைத்த கட்டி சேமிச்ச தங்கத்தையும் கொள்ளையர்கள் ஒரே இரவுல ஆட்டைய போட தொடங்கி இருக்கிறது இப்ப மக்களை ரொம்பவே ஷாக்காக வச்சிருக்கு. கோவை மாவட்டம் குனியமுத்தூரை சேர்ந்தவங்க ஜெபா மார்டின். பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா பணியாற்றி வந்த ஜெபா கிறிஸ்துமஸ் விடுமுறையை கொண்டாடுறதுக்காக குடும்பத்தோட உறவினர் வீட்டிற்கு போயிருக்காங்க. பண்டிகையை உற்சாகமா கொண்டாடிட்டு நரசிம்மபுரம் ஸ்ரீ ஐயப்பா நகர்ல உள்ள சொந்த வீட்டிற்கு ஜெபா மார்டின் திரும்பி வந்தப்போ அவங்களோட பீரோல வச்சிருந்த 103 சவரன் நகையும் 10,000 பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது தெரியவர அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. உடனடியா இந்த சம்பவம் குறித்து குனியமுத்தூர் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தடயவிய நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்து குற்றவாளி குறித்த தகவல்களை சேகரிச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாம வீட்டோட பூட்டை உடைக்காமலேயே திருட்டு நடந்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதன் காரணமா ஜெபா மார்டினுக்கு ஏற்கனவே பரிச்சயமான நபர் யாரேனும் தான் கைவரிசை காட்டியிருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. ஆசிரியையோட வீட்டுல பணியாற்றிய முன்னாள் ஊழியர்கள் குறித்தும் அவர்களோட பின்னணி குறித்தும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த கொள்ளையில் ஈடுபட்டது புரொஃபஷனல் திருடர்களா அல்லது சந்தர்ப்பவாத திருடர்களா என்பது தெரிய வரும்.